இன்றைக்கி வந்து ஒரு செம ப்ரொடக்டிவான டேனே சொல்லலாம். ஆடை நிறையா சேர்ந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நெய்யும் எடுத்து வச்சாச்சு. அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஸ்பூனையும் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவில் தான் மோஸ்ட் ஆஃப் தி கேக் செய்வோம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். 10 கேஜி எப்போவுமே வாங்கி அரைச்சி வச்சுப்பேன். இந்த டைம் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. ஸோ 10 கேஜி பக்கத்தில் கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் கழிஞ்சு காய போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் முடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5 கேஜியில் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதுவும் ஸ்கொயர் கேக்கு. இதை வந்து 10 இன்ச் டின்னில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. தென் இதெல்லாம் முடிக்கும்போதே நம்மளுக்கு டைம் வந்து ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா பராக்க பார்த்துட்டு நின்றுட்டுருப்பேன் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீல கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ அதையும் பறிச்சிட்டு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு கொரியர் வந்தாலுமே குட்டீஸ் வந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு இது ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ஒரே ரணகலம் ஆயிரும். ஸோ வெயிட் மிஷின் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. அவங்க வந்ததையுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க.